படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்காங்க. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பாடியில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இவங்க கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன ஹவுஸ் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இவங்களுக்கு ஒரு கால் வருது. எங்க உங்களோட பொண்ணுக்கு நீங்கள் லஞ்ச் கட்டவே இல்லை, நீங்கள் எப்படியாச்சும் $40 கட்டிருங்க, அப்போ தான் மதியானம் உங்கள் பொண்ணுக்கு லஞ்ச் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது அந்த மேனேஜர் வந்து இவரை திட்ட ஆரம்பிச்சிடறான். ஏன் நீ வந்ததே லேட்டு, அதுக்குள்ளே ஸ்கூல்லேருந்து கால் வந்திருக்கு, போய் கட்டணும்னு சொல்கிற, என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அரை மணி நேரத்துக்குள்ளே மறுபடியும் ரிட்டர்ன் நீ இந்த வேலைக்கு வந்துடணும், அப்படி இல்லைனா வேலை உனக்கு போயிடும்னு சொல்கிறான். ஸோ இவங்களும் அந்த $40 எடுக்கிறதுக்காக பேங்க்குக்கு போக, அங்கே போய் பார்த்தீங்கன்னா இவங்களோட அமௌண்ட் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸில் போயிடுது. ஸோ அந்த பேங்க்கில் ஒரு வாக்குவாதமாக நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் கடைசியில் இவங்க வாழ்க்கையவே புரட்டி போட, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்னும், அந்த பேங்க்ல இருந்து $40 வித்ட்ரா பண்ணி அவங்க பொண்ணோட லஞ்சுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்களா, இல்லை அதனால இவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, கிளைமேக்ஸில் என்னாச்சு